அடுத்தது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஒரு வகுப்பில் ஏ மற்றும் பி என்ற 2 மாணவர்களோட மதிப்பெண்கள் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 2 மாணவர்களோட மதிப்பில் நம்ம கம்பேர் பண்ணால் யார் மிகுந்த சீர்மைத்தன்மை உடையவர்கள் அப்படின்னு சொல்லணும். நம்ம ஏற்கனவே சீர்மைத்தன்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மாறுபாட்டுக்கெழு 2 மாணவர்களோட மாறுபாட்டுக்கெழுவையும் கண்டுபிடிக்கணும். 2 மாணவர்களோட மாறுபாட்டுக்கெழு ஃபார்முலா என்ன சொன்னோம்? இதுதான் மாறுபாட்டுக்கெழுக்கான ஃபார்முலா அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போது முதல்ல திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கணும், கூட்டு சராசரி கண்டுபிடிக்கணும், 2த்தையும் வகுத்து 100ஆல் பெருக்கணும். பெருக்குனா நமக்கு ஏங்கிற மாணவனுடைய சிவி தெரியும். அதேமாதிரி பிங்கிற மாணவனுடைய சிவியை கண்டுபிடிக்கலாம். 2 பேரோட யாரோட சிவியோட மதிப்பு அதிகமாக இருக்கோ அவங்க சீர்மைத்தன்மை இல்லாதவங்க, யாரோட சிவியினுடைய மதிப்பு குறைவாக இருக்கோ அவங்க மிகுந்த சீர்மைத்தன்மை உடையவர்கள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அதன்படி இப்போ முதல்ல நாம் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா மாணவன் ஏவை எடுத்துக்கலாம். மாணவர் ஏவோட கூட்டு சராசரியும் திட்ட விலக்கத்தையும் கண்டுபிடிச்சி வகுத்து 100ஆல் பெருக்க போகிறோம். முதல்ல கூட்டு சராசரி கண்டுபிடிப்போம். கூட்டு சராசரி எப்படி கண்டுபிடிப்போம்? எல்லா மதிப்புகளையும் கூட்டுவீங்க, கூட்டி அதோட எண்ணிக்கையால் வகுப்பீங்க. 1 2 3 4 5. இப்போ 6 11 12 20 2 300/5 வகுத்தால் என்ன கிடைக்கலாம்? 60. அடுத்தது திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கணும். நம்ம திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம்னா டேபிளர் போட்டுப்போம். எக்ஸோட மதிப்பு 58 51 60 65 66. நம்ம டி போடலாம். டி என்பது எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் டி ஸ்கொயர் போடலாம். ஏனுடைய மதிப்பு எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா 60 நான் எடுத்துக்கிறேன். அப்போ ஏ என்பது இங்கே என்ன எவ்வளோ? 60. 58லேருந்து 60 கழிங்க -2 வரும். 51லேருந்து 60 கழிங்க -9 வரும். 60லேருந்து 60 கழித்தால் 0. 65லேருந்து 60 கழித்தால் 5 வரும். 66லேருந்து 60 கழித்தால் 6. இப்போது இது சிக்மா டியோட மதிப்பு என்னவாக இருக்கலாம்னா இங்கே 6 5ஐயும் கூட்டினால் 11 வருது. இங்கே 9 2ஐயும் கூட்டினா -12 வரும். 2த்தையும் ஆட் பண்ண என்ன வரலாம்? 0 கிடைக்கும். அப்புறம் டி ஸ்கொயர் வேணும். -2ஐ பெருக்கிட்டோம் 2 முறை. 9ஓட ஸ்கொயர் 81, 0ஓட ஸ்கொயர் 0, 5ஓட ஸ்கொயர் 25, 6ஓடது 36. அப்போ சிக்மா டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6 11 12 16 9 11 16 146. திட்ட விலக்கத்துக்கு ஃபார்முலா எழுதுகிறோம். சிக்மா டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா டி பை என் த ஹோல் ஸ்கொயர் ரூட். சிக்மா டி ஸ்கொயருக்கு வேல்யூ 146 பை என்னோட மதிப்பு 5 மைனஸ் சிக்மா டியினுடைய மதிப்பு 0 ஆகிடுது. அப்போ 146 5 6 வகுக்கிறீங்க. 2 5 10, 9 முறை 45, 2 முறை 10 ரூட் 29.2ன்னு வருது. 29.2க்கு ரூட்டு போடுறோம். பக்கத்தில் 0 போட்டுக்கலாம். 29 5 வாய்ப்பாட்டில் போடுவீங்க. 5 25, 4 முறை 2 0ங்கிற இந்த எண்ணை கீழே அப்படியே போட்டுக்குவீங்க. இங்கே புள்ளி இருக்கிறதுனால இங்கே புள்ளி வச்சுக்கலாம். 5 2ஆல் பெருக்குவீங்க 10 வரும். 10 42 4 முறை வரலாம். 4 முறை போட்டுக்கலாம். 4 4 16 1 4. அப்போது கிட்டத்தட்ட எவ்வளோ வரலாம்னா 5.4 திட்ட விலக்கம் கிடைக்கும். அப்போ திட்ட விலக்கம் தெரியும், சராசரி தெரியும். இப்போ சிவி கண்டுபிடிப்போம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் யாருக்கு கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஏவுக்கு கண்டுபிடிக்கிறீங்க. திட்ட விலக்கம் 5.4 பை எக்ஸ் பார் 60 × 100. 0 0 கட் பண்ணுறோம். 5.4 10ஓட பெருக்கும்போது 54 பை 6 9 54. அப்போது சிவி ஏ ஸ்டூடெண்ட்டோடது 9. இதை நாம் என்னென்னு எடுத்துக்கலாம்? 1ன்னு எடுத்துக்கலாம். இது அடிச்சிடுறேன். இதே மாதிரி இப்போ என்ன பண்ணணும்? மாணவன் ஏக்கு அதேமாதிரி மாணவர் பிக்கு நம்ம பண்ணணும்.
மாணவர் பி. முதல்ல சராசரி கண்டுபிடிப்போம். 56, 87, 88, 46, 43 by 5. 9, 17, 24, 30, 3, 7, 11, 19, 27, 32 by 5. 5 ஆல் வகுக்கிறோம். 6, 5, 30, 4, 5, 20. அப்போது சராசரி கிடைச்சாச்சு. அடுத்தது என்ன வேணும்? திட்ட விளக்கம் வேணும். திட்ட விளக்கத்துக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி டேபிள் போடுறோம். எக்ஸோட மதிப்பு டி என்பது எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்னு போடுவோம். அடுத்தது டி ஸ்கொயர். எக்ஸோட மதிப்பு 56, 87, 88, 46, 43. எக்ஸோட மதிப்பு எழுதிட்டோம். டி என்பது எக்ஸ் மைனஸ் ஏன்னு தெரியும். ஏனுடைய மதிப்பை 88ன்னு எடுத்திருக்கோம். 56லேருந்து 88 கழிக்கிறீங்க. 88, 56, 32 மைனஸ் 32 கிடைக்கும். 87லேருந்து 88 கழிங்க, -1 கிடைக்கும். 88லேருந்து 88 கழித்தால் 0. 46லேருந்து 88 கழிக்கிறோம். 88, 46, 2, 4 மைனஸ் 42, 43, 88. இப்போ 88, 43 மைனஸ் 45. இப்போ சிக்மா டி இஸ் ஈக்குவல் டு 3, 5, 10, 9, 12, 120 மைனஸ். அடுத்தது டி ஸ்கொயர் வரும். 32 நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். 32 நம்ம ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வரலாம் அப்படின்னா 1024. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் கிடைக்கும். 42 ஸ்கொயர் பண்ணுறோம். 42 ஸ்கொயர் பண்ணால் 1764. 45 ஸ்கொயர் பண்ணுறோம். 45 ஸ்கொயர் பண்ணால் எவ்வளோ வரலாம் 2024. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். சிக்மா டி ஸ்கொயர் 9, 10, 14, 9, 11, 8, 4, 4, 8, 1, 4ன்னு கிடைக்குது. இப்போது திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க போகிறோம். மாணவர் ஏவோட திட்ட விளக்கம் ஃபார்முலா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சிக்மா டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா டி பை என் த ஹோல் ஸ்கொயர். சிக்மா டி ஸ்கொயரோட மதிப்பு 4, 8, 1, 4 பை 5 மைனஸ் சிக்மா டியினுடைய மதிப்பு -120 பை 5 ஹோல் ஸ்கொயர். வகுக்கிறோம். 9, 5, 45, 6, 5, 30, 2, 5, 10, 8, 5, 40 மைனஸ் இதை வகுக்கிறோம். மைனஸ் 2, 5, 10, 4, 5, 20, 24 ஸ்கொயர் கிடைக்கும். 962.8 மைனஸ் 24 ஸ்கொயர் பண்ணுறோம். 576 கிடைக்குது. கழிக்கிறோம். 962.8லேருந்து 576 கழிக்கிறோம். 8, 6, 8, 3, 386.8. 386.8க்கு வர்க்கம் கண்டுபிடிக்கிறோம். 386.8 பக்கத்தில் 0 போட்டுக்கலாம். நாம் ஜோடியாக எடுத்துக்கலாம். 3க்கு 1, 1 போடலாம். 2, 8, 6. 1 2 ஆல் பெருக்குங்க. 2 28ல் 14 முறை போகலாம். ஆனால் ஒரே நேரத்தில் போட முடியாது. 9 முறை போட்டுக்கலாம். 9, 9, 81, 8, 9, 2, 18, 8, 26 கழிக்கலாம். 5, 2. அடுத்தது 80. அடுத்த வேறு கீழே கொண்டு வரோம். இங்கே புள்ளி இருக்கிறதால நாமளே என்ன வச்சுக்கலாம், புள்ளி வச்சுக்கலாம். 19 2 ஆல் பெருக்கினால் 38. 3 25ல் 8 முறை வரலாம். நாம் ஒரு 7 முறை போடலாம். 7, 7, 49, 8, 56, 60, 6, 21, 27 அதிகமாக வருது. அப்போ எத்தனை டைம் போடலாம்னா ஒரு 6 டைம் போட்டு பார்க்கலாம். 6, 36, 3, 8, 48, 51, 5, 6, 18, 5, 23.
அப்போது கிட்டத்தட்ட 19.6 என்பது திட்ட விலக்கம். இப்போ திட்ட விலக்கம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது எங்கே போகணும் அப்படின்னா சிவி கண்டுபிடிக்கணும். யாருன்னா மாணவர் பியோடது. ஃபார்முலா நமக்கு தெரியும், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், அதாவது திட்ட விலக்கம் டிவைடட் பை சராசரி இன்ட்டு 100. திட்ட விலக்கம் என்ன இருக்குன்னா 19.6 இருக்குது. எக்ஸ் பார் 64 இன்ட்டு 100. 19.6 100ஆல் பெருக்கும் பொழுது 1960 வரும் பை 64. 1960 64ஆல் வரும். ஆறாவது வாய்ப்பாடு 18 3 முறை போடலாம். 4 3 12 மிச்சம் 1 6 18 19 4 40ன்னு வருது. நாம் என்ன பண்ணிக்கலாம், ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்துக்குங்க, புள்ளி வச்சுக்கோங்க, இன்னொரு பூஜ்ஜியத்தை சேர்த்துக்கலாம். 64ல் 6ல் 40 6 முறை வரலாம். 6 4 24 2 6 36 38 குறைந்தபட்சம் 30.6% வரும். இதை 2 ஏற்கனவே நம்ம 1ல் 9% இருந்தது. இப்போ 1ஐயும் 2ஐயும் நீங்கள் பார்க்குறீங்க. ரெண்டுத்தையும் ஒப்பிட போகுது. சிவிபி வந்து ஏவை விட அதிகமாக இருக்குது. ஏவை விட பி மதிப்பு சிவி மதிப்பு அதிகமாக இருப்பதனால நிலைமைத்தன்மை அல்லது சீர்மைத்தன்மை யாருன்னா ஏ தான் அதிகமாக இருப்பார். அப்போ நாம் ரிசல்ட் என்ன எழுதலாம் அப்படின்னா மாணவர் ஏ மிகுந்த சீர்மைத்தன்மை உடையவர். காரணம் சிவி ஏயின் மதிப்பு சிவி பியின் மதிப்பை விட மிகவும் குறைவாகும். அப்போ சிவியினுடைய மதிப்பு யாரோடது குறைவாக இருக்கோ அவங்க மிகுந்த சீர்மைத்தன்மை உடையவர்கள் அப்படின்னு நமக்கு தெரியும்.